சுட சுட சோத்துல நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பரான லஞ்சு இன்னைக்கு எங்கள் வீட்டில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு மதியம் லஞ்சுக்கு நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறாங்க. நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிராம ஸ்டைலில் வறுத்து அரைச்சி பண்ண போகிறேன். இன்னைக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கதா இருந்தா நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இன்னைக்கு குக்கரில் வச்சேன்னா இதெல்லாம் சாஃப்டாக வந்துடுங்க. வறுத்து அரைச்சி பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போல்லாம் நாட்டுக்கோழிலெலாம் நம்ம குழம்பு வச்சுன்னா எண்ணெயாக மிதக்குங்க. இந்த கோழிலேருந்து எண்ணெயாக மிதக்கும். அவ்வளோ இது இருந்துச்சு. இப்போ வந்து கடையில் வந்து நாட்டுக்கோழின்னு விற்கிறாங்க. அது நாட்டுக்கோழியே கிடையாது. அது நாட்டுக்கோழியே கிடையாது. அது ஒரு ரகங்க. ஊரில் வந்து நமக்கு நம்ம வீட்டில் வளர்ப்பாங்க பாருங்கள். அந்த கோழியில் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். எண்ணெயும் நிறைய அதுலேருந்து ஜூஸ் நிறைய வரும். அந்த ஜூஸ் வந்து எப்படி எண்ணெய் மாதிரி மிதக்கும் பாருங்க. நாட்டுக்கோழி சூப்பெலாம் போட்டால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எந்த ஜூஸுமே நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ கடையில் போய் கோழி வாங்கிடலாங்க. கடைக்கு வந்தாச்சு. கோழி வந்து நாட்டுக்கோழி வாங்கியிருக்கேன். ஒன்று 600 இருந்துச்சுங்க வெயிட் பார்த்ததில். க்ளீன் பண்ணி எடுத்துக்கும்போது 1 கிலோ தான் இருந்துச்சு. இதை கட் பண்ணி வாங்கிடலாம். நாட்டுக்கோழியில் வந்து முள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி வாங்கியாச்சு. இதை வீட்டில் போய் நம்ம மஞ்சள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கணுங்க. நல்லா கட் பண்ணி தருவாங்க. 1 கிலோ இருக்குது. சிக்கன் வாங்கியாச்சுங்க. நாட்டுக்கோழி வந்து 1 கிலோ வாங்கியிருக்காங்க. ஒன்று 400 இருந்துச்சு. கட் பண்ணி போக 1 கிலோ தான் இருந்தது. கழுவி போக இதை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்தாச்சுங்க. நான் சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா சீக்கிரமாட்டு வெந்துடும் உங்களுக்கு. நான் நாட்டுக்கோழி வந்து முள் அதிகமாக இருக்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். முள் வந்து அதிகமாக இருக்கும். இது கிராமத்து ஸ்டைலில் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வறுத்து அரைச்சி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. குக்கரில் போட்டு வேக வச்சு நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாட்டு மண்கடாயில் போட்டு பண்ணணுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து மசாலா வறுத்து எடுத்துக்கிடலாங்க. வரமல்லி வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிடலாம். ஒரு 3 ஸ்பூன் வரமல்லி, சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், லவங்கம் ஒரு 4 லவங்கம், கல்பாசி கொஞ்சம், பட்டை 2 துடுங்க. இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்கணும். வறுத்து அரைச்சிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இந்த மணத்தீல வறுத்து எடுத்துக்கலாம். இதுலேருந்து 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் வறுபடட்டும். காஷ்மீர் மிளகா ஒரு 3 மிளகா, வரமிளகா ஒரு 5 மிளகாங்க. காஷ்மீர் மிளகா வந்து நல்ல கலர் கொடுக்கும் குழம்பு வந்து. இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சுக்கிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஒரு 2-3 பிஞ்சு அளவு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து சின்ன வெங்காயமும் பூண்டுங்க, இதையும் வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி பழம், தக்காளி பழத்தை வந்து நீங்கள் வதக்கி அரைக்கணும்னாலும் அரைக்கலாம். குழம்புக்கு தாளிசம் பண்ணவும் பாருங்கள், நீங்கள் அப்பவும் போட்டனாலும் போட்டுக்கலாம். நான் வதக்கி அரைக்க போகிறேன்.
நல்லா வதங்கிருச்சு. தேங்காய்ங்க, தேங்காய் சின்ன முறிக்கு பாதி முறி போட்டிருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை தழங்க, இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சோம்னா குழம்பு வந்து நல்ல மணமாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாமே நல்லா வதக்கி நம்ம ஆற வச்சு அரைச்சிடணும். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். நம்ம ஆற வச்சுக்கிடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடாய் வந்து அடிகனமான கடாய்ங்க, ஆறதுக்கு லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம குக்கரில் சிக்கன் வேக வைக்கிறதுக்கு தாளிசம் பண்ணிடலாங்க. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுக்கிடலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய்ங்க, நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், நல்லாயிருக்கும். நேற்று தான் வாங்கிட்டு வந்துச்சு. நல்லா வாசனையாக இருக்குங்க அந்த எண்ணெய் வந்து. 2.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ சோம்பு, பட்டை, கல்பாசி, நட்சத்திரப்பூ, லவங்காங்க எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ரேசை பொரிஞ்சு வரவும் நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயங்க அதை ஆட் பண்ணிக்கிடணும். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவக்க வதங்கணும். தக்காளியை நம்ம வதக்கிறதுக்கே போட்டோம், அதனால் இதில் போடலைன்னா. நீ தக்காளி இதில் போடாத இருந்தால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, ஒரு மிளகா, அப்புறமா கருவேப்பிலை தழங்க. நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கோழி ஆட் பண்ணிடலாம். நல்லா மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. பருப்பு பீஸாக வேணும்னா நீங்கள் பருப்பு பீஸாக வாங்கிக்கோங்க. நான் சின்ன பீஸாக வாங்கியிருக்கேன். பருப்பு பீஸாக வாங்கினேன்னா கூட 2 விசில் விட்டு இடக்கணுங்க. வேகிறது கொஞ்சம் லேட்டாகும். இது நான் 5 விசில் விட்டு எடுக்க போகிறேன். பருப்பு பீஸாக வாங்கினேன்னா 7 விசில் 8 விசில் விட்டுக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். குழம்புக்கு தந்தடி மஞ்சள் தூள் இப்பவுமே போட்டாச்சு. இனி மஞ்சள் தூள் ஆட் பண்ணாண்டாங்க. இது வதங்கட்டும். வதங்கக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கினா தான் இந்த சூப்புக்கு எண்ணெய் மதந்த மாதிரி மிதக்கும் பாருங்க, அந்த மாதிரி மிதக்கும். நம்ம வந்து உரிச்ச கோழி தான் வாங்கியிருக்கோம். உரிக்காத கோழின்னா உங்களுக்கு நல்ல எண்ணெய் மாதிரி மிதக்குங்க. எனக்கு இந்த தோலோடு வாங்கினா ஜாஸ்தி வாங்க மாட்டேன், பிடிக்காது. கொஞ்சம் வழுக்கு வழுக்குன்னு இருக்கும், அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குங்க. ஆனால் டேஸ்ட் இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் அதை தோலோடு வாங்க மாட்டேன். நீங்கள் தோலோடு வாங்கணுன்னாலும் வாங்கிக்கோங்க. வாங்கி கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க. வதக்கினா தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும், நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வரும். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காயும் ஆறிடுச்சு, மசாலாவும் ஆறிடுச்சு. நல்லா குறை குறைன்னு பவுடர் ஆக்கிட்டு அப்புறமா நான் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். அம்மியில் வச்சு அரைச்சாக்கே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க.
நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சுங்க. சிக்கனோட ஆட் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு பாருங்க. இப்போ மசாலாவை ஆட் பண்ணிடலாம். வறுத்து அரைச்சோன்னா கலரே எப்படி இருக்குது பாருங்க. இதுலேருந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸி சாரை கழுவி இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. குழம்புக்கு தந்தோடி உப்பு எப்பவுமே ஆட் பண்ணியாச்சு. இனிமேல் உப்பு போடாண்டாங்க. செக் பண்ணிவிட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு மூடி வச்சுக்கலாம். 5 விசில் விடட்டுங்க, எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதே மிக்ஸி சாரில் தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். தேங்காவை நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு மண் கடாயில் ஊற்றி பண்ணிடலாம். 5 விசில் விட்டுருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சுங்க. அடுப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கூட்டி வச்சுக்கிடலாம். தேங்காவை ஓப்பன் பண்ணிடலாம். குக்கரை சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க, தக்கான்னு. இப்போ குக்கரை வந்து கீழே இறக்கிட்டு நம்ம மண் கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் இருக்க குழம்ப மண் கடாயில் ஆட் பண்ணிடலாம். நம்ம கடாயிலே போட்டு ஃபஸ்ட்டு பண்ணோம்னா வேகிறதுக்கு நேரம் ஆகும். நல்லா கொதிக்கிட்டோம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கிடலாங்க. அதே மாதிரி மிக்ஸி சார்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கிடலாம். குழம்பு வந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாங்க. உப்பு காணுமான்னு பார்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்குங்க. உப்பு போதும். உப்பு ஆட் பண்ணாண்டா. குழம்பு கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஸ்பீடில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அடுப்பை குறைச்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மண் சட்டின்னொன்னே அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு கொதிக்குது பாருங்க. எம்மி நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு ரெடிங்க.
இப்போ அப்படியே நம்ம வாழை இலை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே இருக்கட்டும், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். கொதி இன்னும் அடங்கலை, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொதி அடங்கலை பாருங்க. எம்மியாக இருக்குங்க குழம்பு வந்து. எப்படி இருக்கு பாருங்க குழம்பு வந்து. சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிடலாம். மூடி வச்சுக்கலாம். சூப்பராட்டு நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வறுத்து அரைச்சா தனி மணங்க, டேஸ்ட்டும் அதுக்கு மேலே இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.